Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. தூய்மை பணியாளர்கள் போராட்ட வழக்கில் ஒரு நபர் ஆணையம் விசாரணையை தொடங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு நபர் ஆணையம் குறித்த எந்த கோரிக்கையும் வைக்கப்படாத நிலையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இரு தரப்பும் குற்றச்சாட்டுகளை கூறும் நிலையில் ஒரு நபர் ஆணையம் நியமிப்பதற்கு அரசு ஏன் அச்சப்படுகிறது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கறிஞர் கைதை எதிர்த்து தொடரப்பட்ட ஆட்கொணர்வு வழக்கு அக்டோபர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் போராட்ட வழக்கில் ஒரு நபர் ஆணையம் விசாரணையை தொடங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு நபர் ஆணையம் குறித்து எந்த கோரிக்கையும் வைக்கப்படாத நிலையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இரு தரப்பும் குற்றச்சாட்டுகளை கூறும் நிலையில் ஒரு நபர் ஆணையம் நியமிப்பதற்கு அரசு ஏன் அச்சப்படுகிறது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கறிஞர் கைதை எதிர்த்து தொடரப்பட்ட ஆட்கொணர்வு வழக்கு அக்டோபர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் போராட்ட வழக்கில் ஒரு நபர் ஆணையம் விசாரணையை தொடங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு நபர் ஆணையம் குறித்து எந்த கோரிக்கையும் வைக்கப்படாத நிலையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இரு தரப்பும் குற்றச்சாட்டுகளை கூறும் நிலையில் ஒரு நபர் ஆணையம் அமைப்பதற்கு அரசு ஏன் அச்சப்படுகிறது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கறிஞர் கைதை எதிர்த்து தொடரப்பட்ட ஆட்கொணர்வு வழக்கு அக்டோபர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.